எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1. இது வந்து டிஎன்பிஎஸ்சி, அதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எக்ஸட்ரா. டிஎன் யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம் எக்ஸட்ரா. அடுத்தது எம்ஹெச்சி, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் டிரைவர் எக்ஸட்ரா, டிரைவர் போஸ்ட் மற்றும் பல தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் ஜெனரல் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி, டேஸ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்களாகும். பொறிப்புகள், கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம். டேஸ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. சோழர்களின் காலம். முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல். தாஜ் உல்மா அசீர். அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதூதா. டேஸ் கல்வெட்டு ஒரு பிரமதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது. உத்திரமேரூர் கல்வெட்டு. தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் யார்? முகமது கோரி. ஒரு டேஸ் என்பது, ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது. அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர். மின்கஜ் உஸ் சிராஜ். அடுத்து, கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி. அடுத்த கேள்வி, கூற்று. முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்தார். சரி. இத்துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராய் இருந்தார். அப்ப காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. தவறான இணையை கண்டறியவும். ஆப்ஷன் சி, இபன் பதூதா. தாகுயுக் ஹிந்த் என்பது தவறான இணை. மீதிலாம் பாருங்க. மதுரா விஜயம் கங்காதேவி, அபுல் பசல் ஐனி அக்பரி, ஆமுக்த மால்யதா, கிருஷ்ணதேவரை. இதெல்லாம் சரியான ஒன்று. பொருந்தாததை கண்டுபிடி. இதில் பொருந்தாதது பயணக்குறிப்புகள். 14வது கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. தசூக் எனும் வார்த்தையின் பொருள். தசூக்னா சுயசரிதை. ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர். தசூக்கி ஜஹாங்கீரி. டேஸ் பேரரசர்
அவுரங்கசீப்பின் காலத்தை சேர்ந்த அரசவை அறிஞர். காஃபி கான். காஃபி கான். திருவாலங்காடு செப்பேடுகள் டேஸ் காலத்தை சேர்ந்தது. முதலாம் ராஜேந்திர சோழனது காலத்தை சேர்ந்தது. டேஸ் என்பது கல்விக்கூடங்களை பராமரிப்பதற்கான நிலம். சாலபோகம். சாலபோகம். பெரிய புராணத்தை தொகுத்தவர் சேக்கிலார். தாரிக் என்ற சொல்லின் பொருள் வரலாறு. வரலாறு. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த டேஸுக்கு மாற்றினார். தேவகிரி. பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். வேளாண் வகை. வேளாண் வகை. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை. கிராம நிர்வாகம். கிராம நிர்வாகம். வளைவுகள் மற்றும் குவிமாடங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியவர்கள். வளைவுகள் மற்றும் குவிமாடங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியவர்கள் டெல்லி சுல்தான்கள். டெல்லி சுல்தான்கள். தேவாரம் மற்றும் திருவாசகம் ஆகியவை தொகுக்கப்பட்ட காலம் சோழர்கள் காலம். சோழர்கள் காலம். இந்தியாவில் நிலவிய சதி எனும் பழக்கம் பற்றி கூறியவர் இபன் பதூதா. இபன் பதூதா. வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ. மொராக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதூதா. இபன் பதூதா. இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி. நிக்கோலோ கோண்டி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் போர்ச்சுகீசிய பயணி. போர்ச்சுகீசிய பயணி யாரு? டொமிங்கோ பயஸ். டொமிங்கோ பயஸ். அடுத்து பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம். பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர். தஞ்சாவூர். சார்மினார் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். ஹைதராபாத். அடுத்து முகமது பின் துக்ளக் தங்க நாணயங்களை வெளியிட்டார். தவறு. இது நாட்டில் செல்வ செழிப்பு இருந்ததை காட்டுகிறது. தவறு. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறு. அடுத்து அல்-பருனி ஒரு கற்றறிந்த அறிஞர். சரி. இவர் சமஸ்கிருத மற்றும் இந்திய தத்துவங்களையும் கற்றறிந்தார். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து பிருதிவிராஜ ராசோ. பிருதிவிராஜ ராசோ எனும் நூலை எழுதியவர் சந்த் பார்தை. சந்த் பார்தை. பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர். பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் முதலாம் நாகப்பட்டர். முதலாம் நாகப்பட்டர். கஜினி எனும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது? கஜினி எனும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான். கஜினி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் யாது? கஜினி மாமூதின் முக்கிய படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது. கூர்ஜர பிரதிகாரர் மரபினை தோற்றுவித்தவர். கூர்ஜர பிரதிகாரர் மரபினை தோற்றுவித்தவர் ஹரிச்சந்திரா. ஹரிச்சந்திரா.
பாலர் வம்சத்தினை தோற்றுவித்தவர். பாலர் வம்சத்தினை தோற்றுவித்தவர். கோபாலர். கோபாலர். தேவபாலர் ஆதரித்த மதம். தேவபாலர் ஆதரித்த மதம் இந்து மதம். இந்து மதம். கஜினி மாமுதுவால் தோற்கடிக்கப்பட்ட ஷாகி அரசர். ஜெயபாலர். ஜெயபாலர். முகமது கோரியின் திறமை வாய்ந்த தளபதி. முகமது கோரியின் திறமை வாய்ந்த தளபதி குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். கன்னோஜின் மீது ஆதிக்கத்தை நிறுவவே மும்முனை போராட்டம் நடைபெற்றது. கன்னோஜ் மிக பெரும் நகரமாக இருந்தது. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து, இந்தியாவில் இஸ்லாமிய காலகட்டம் கிபி 712 அராபியர் சிந்துவை கைப்பற்றியவுடன் தொடங்கவில்லை. காரணம், கூர்ஜர பிரதிகாரர்கள் அரேபியாவை கடுமையாக எதிர்த்தனர். அப்ப காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. அடுத்து, இரண்டாம் தரையின் போரில் பிருதிவிராஜ் தோல்வியடைந்தார். சரி. ராஜபுத்திரர்களிடையே ஒற்றுமை இல்லை. தவறு. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. முதலாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு. முதலாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1191. இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற வருடம் கிபி 1192. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை கூறவும். இதுல 1 மற்றும் 2 தவறு. இப்போ இது 2 தவறு. ஆனால் தர்மபாலருக்கு பின் அவரது மகன் தேவபாலர் ஆட்சிக்கு வந்தார் என்பது சரி. அடுத்து 51. தரையின் போரின் வெற்றிக்கு பின் முகமது கோரி கஜினிக்கு திரும்பினார். சரி. காரணம், தனது நாட்டின் எல்லையில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திய துருக்கியரையும் மங்கோலியரையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அப்ப காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். தர்மபாலர். தர்மபாலர். கிபி 712 சிந்துவை அரேபியர் கைப்பற்றினர். அஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர். சிம்மராஜ். சிம்மராஜ். காந்தரியா கோவில் டேஸில் அமைந்துள்ளது. காந்தரியா கோவில் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம். பாலர் அரச வம்சத்தை நிறுவியவர். கோபாலர். கோபாலர். மாமூத் கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட பஞ்சாபின் சாகி வம்ச அரசர். ஜெயபாலர். ஜெயபாலர். ராஜபுத்திர ஓவியபாணிகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. ராஜஸ்தானி. ராஜஸ்தானி. ராஜபுத்திர குலங்கள் மொத்தம் 36 இருந்தன. 36. இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர். இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் முகமது கோரி. முகமது கோரி. டெல்லியின் முதல் சுல்தான் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். பாலவம்சத்தின் மிகச்சிறந்த வலிமை மிக்க அரசர்
முதலாம் மகிபாலர். சௌஹான் வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். சௌஹான்களின் தலைநகர் சாகம்பரி. இறைதூதர் முகமது நபி தோற்றுவித்த சமயம் இஸ்லாம். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் விஜயாலயன். கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? கடுங்கோன் பாண்டியன். கீழ்காண்பனவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு ஊர். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் ஆதி ராஜேந்திரன். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்? தஞ்சாவூர். எந்த இந்திய பகுதிக்கு மார்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் சென்றார்? பாண்டிய நாடு. திருஞான சம்பந்தரால் சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றப்பட்டவர் அரிகேசரி. சோழ மன்னர்கள் மிகுதியாக பற்று கொண்டிருந்தது சைவ சமயம். பாண்டியர்களின் தலைநகர் மதுரை. பாண்டியர் காலத்து கடல்சார் வணிகம் பற்றி புகழ்ந்துள்ளவர் மார்கோ போலோ டேஸிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார்? வெனிஸ் நகர பயணி தான் மார்கோ போலோ. அடுத்தது 77வது கேள்வி பாருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரியானவை. என்னது? உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர் பிற்கால சோழர்கள். அதே மாதிரி வலுவான கப்பற்படைகளை கொண்டிருந்தனர். அடுத்தது பெரிய கோவில்களை கட்டினர். பௌத்த சமயத்தை பின்பற்றல, சைவ சமயத்தை தான் அதிகமாக பின்பற்றினாங்க. அடுத்து 78வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, அதாவது இவை அனைத்துமே சரி. 78க்கு அனைத்தும் சரி. அது என்னன்னு பார்ப்போம். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். சரி. அதேமாரி தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார். ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. இதனாலுமே சரியான கூற்று. அடுத்து 79. யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். சரி. நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்கான இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சரி. அப்போ காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 80வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. இதுக்கு 1, 2, 3 மட்டும் சரி. அதாவது
பிற்கால பாண்டியர் புதிய கோவில்கள் எதையும் நிர்மாணிக்கவில்லை. அவர்கள் ஏற்கனவே இருந்த கோவில்களை பராமரித்தனர். அதாவது புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டினர். ஆனால் மீனாட்சி அம்மன் கோவில் தஞ்சாவூர் கிடையாது, மதுரை. இப்போ தஞ்சாவூரில் இருக்கிறது பிரகதீஸ்வரர் ஆலயம். அடுத்து 81வது கேள்வி. சுந்தரபாண்டியன் தனது தந்தை மாரவர்மன் குலசேகரனை கொன்றார். சரி. மாரவர்மன் குலசேகரன் தனது மகன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக நியமித்தார். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். முதலாம் ராஜராஜன் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணித்தார். முதலாம் ராஜேந்திரன் வேதக் கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார். முதலாம் ராஜேந்திரன் வேதக் கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார். அடுத்து காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? காயல்பட்டினம் தூத்துக்குடி. முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசிம்மன். சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர். சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் முதலாம் ராஜராஜன். கங்கை கொண்டான் என பெயர் பெற்றவர் முதலாம் ராஜேந்திரன். புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் எங்கு உள்ளது? மதுரை. வீர சோமேஸ்வரரை சுந்தரபாண்டியன் டேஸ் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடித்தார். கண்ணனூர். டேஸ் மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். டேஸ் மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். குத்புதீன் ஐபக். குத்புதீன் தனது தலைநகரை டேஸிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். டேஸ் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். இல்துமிஸ். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கு அடிக்கல்லை நாட்டியவர் கியாசுதீன் துக்லக். மம்லுக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள். மம்லுக்னா என்ன பொருள்? அடிமை. இபன் பதூதா டேஸ் நாட்டு பயணி. இபன் பதூதா மொராக்கோ நாட்டு பயணி. அடுத்து தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு. 1398. அடுத்து சையத் வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான். முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. மங்கோலியருடன் பால்பன் சுமூக உறவை மேற்கொண்டார். சரி. காரணம் செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார். காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். சரியான இணையை தேர்வு செய்க. காக்காத்தியர் வாரங்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி.
டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் முக்கியமான ஜெனரல் ஸ்டடீஸுக்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.